நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்துதல், மனம் திரும்புதல் வேற, மனம் பொருந்துதல் அப்படின்னா தேவனுடைய மனதோடு கூட, உங்களை நடத்துகிற ஊழியனின் மனதோடு கூட, திருச்சபையின் என்கிற கிறிஸ்துவின் சரீரம் என்கிற மனதோடு கூட இணைந்து விட்டால் தேசத்தில் இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் எதுவானாலும் சரி, எவ்வளவு தாழ்மை நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, தேவனுடைய நன்மை தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் நன்மைகள் குறைவுபடுவதின் காரணம் என்ன? நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு குறைவு இருக்கிறது, என் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியவில்லை, நன்மையான ஈவுகள் என் வாழ்க்கையில் சூழவில்லை, பிரச்சனைகள் சூழ்கிறது, போராட்டங்கள் சூழ்கிறது. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, மனம் பொருந்துங்கள். என்ன பண்ணுங்க? கேட்கல. மனம் பொருந்தி செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனதோடு இணைய வேண்டியது ஒன்று, இரண்டாவது செவி கொடுக்க வேண்டியது ரெண்டு. அப்போ இங்கே ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சில விஷயத்தை சொல்றாரு. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு நான் மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, உங்களுடைய கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்றார், உங்க ஜெபங்கள் நீங்க எவ்வளவுதான் கையை விரிச்சாலும் நீங்க நான் அதை கேட்க மாட்டேன். உங்க கண்கள் எல்லாம் என் பக்கம் திருப்பினா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? உங்க கைகளை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் அக்கிரமங்களை கழுவுங்கள், பாவத்தை விட்டு வெளியே வாங்கன்றார். ஹல்லேலூயா. இந்த சுயநீதிகள், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இஸ்ரவேல் மக்களுடைய சுயநீதியை அவங்களுக்கு ஒரு கோட் பண்ணிக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரு நீதி சொல்லுவாங்க பாருங்களேன், நான் எந்த பாவம் பண்ணலங்க, என் மனசு சுத்தமாக இருக்குன்னுவாங்க. என்னங்க? எந்த பாவம் பண்ணலைங்க, நான் என் மனசு ரொம்ப கிளியராக சுத்தமாக இருக்குன்னுவாங்க. பட் ஆனால் அவங்க தப்பில் இருப்பாங்க. பட் அது எந்த அடிப்படையில் தவறுன்னு கண்டுபிடிக்க முடியும்னா, வேதத்தின் அடிப்படையில் தான் தப்புன்னு தெரியும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே தப்பாக தெரியாது. வேதத்தினுடைய வசனங்களை படிக்கும்போது தவறுகளை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அப்போ தான் நமக்கு தப்புன்னே தெரியும். அது வரையும் அது பாவம்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கொலைகாரன்னு சொல்லுவான், நான் சரியாக தாங்க கொலை பண்ணேன், இது பண்ணேன், அது அவனுடைய நீதி. அதை போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன் வாழ்க்கையில் ஒரு நீதியை வச்சுக்கிட்டு அவங்க தங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் வாழ்கிற காலங்கள் இருக்கிறது. அதனால சொல்றாரு, நீங்க அப்படி இருப்பீங்கன்னா, சுயநீதியோட, நீங்க அக்கிரமத்தோட பாவத்தோடு இருப்பீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ண கூட நான் கேட்க மாட்டேன். சிலருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், சில ஜெபங்களை கேட்க மாட்டேங்கிறார். ஏன்? ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரிங்க. சொல்றாரு, வா பேசலான்றார். வழக்காடுவோம் வாருங்கள், வா பேசலாம். உன் பக்கத்துல நீதி எனக்கு சொல்லு, நான் சொல்றேன், நான் எழுதி கொடுத்ததை உங்ககிட்ட கொடுக்குறேன், உன் பக்கத்து நீதியை சொல்லு, நீ கரெக்டா இருக்கியான்னு கேட்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள், வாங்க என்கிட்ட. நான் உங்களுக்கு அநியாயம் செய்தேன்னு சொல்றீங்களே, நான் உங்களுக்கு விட்டுட்டேன்னு சொல்றீங்களே, உங்களை கைவிட்டேன்னு சொல்றீங்களே, உங்க நிர்கதியாகிட்டேன்னு சொல்றீங்களே, வா வழக்காடலாம், வா பேசலாம், நான் நியாயத்தை எடுத்து கொடுக்குறேன், நீ உன் பக்கருக்கு நீதி நியாயத்தை எடுத்து வையுங்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, நீங்கள் மனம் பொரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள்.